வெல்கம் டு எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு அதே மாதிரி நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சிக்கன் பிரியாணி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். கிழங்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிலத்துலேருந்து கிழங்கு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு தான் இது. இப்போ மழை காலம்னால ஆறில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்கள். மழை டைம்ங்கிறதுனால தண்ணி ரொம்ப கலங்கலாக வர மாதிரி இருக்குது. இதே ஆறு மழை இல்லாதப்போ எவ்வளோ அழகாக வருதுன்னு இதே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மரவள்ளி கிழங்கு இருக்கிற நிலம் தான் இது. பார்க்கவே பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். மழை துளி எல்லாம் புல்லுக்கு மேலே அப்படியே இருக்கிறனால பார்க்க பனித்துளி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. இதுதாங்க மரவள்ளி கிழங்கு செடி. இது நட்டு வச்சு ஒரு 4 மாசம்தான் இருக்கும். மரவள்ளி கிழங்கு நம்ம இதோட வேர்களிலேருந்து தான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த செடி இன்னும் சின்னதாக இருக்கிறனால இதுக்கு வேர்களில் இருக்க கிழங்குகள் எல்லாம் இன்னும் விளைஞ்சிருக்காது. மரவள்ளி கிழங்கு கால்சியம் அயன் கண்டென்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கிழங்கு. அதே மாதிரி குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்குமே மரவள்ளி கிழங்கு ரொம்பவே நல்லது. கேரளாவில் மரவள்ளி கிழங்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் கன்னியாகுமரி மக்களுக்குமே மரவள்ளி கிழங்குனா ரொம்பவே ஸ்பெஷல். கன்னியாகுமரி மக்கள் மரவள்ளி கிழங்கு மரிச்சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம நல்லா விளைஞ்ச மாதிரி ஒரு மரவள்ளி கிழங்கு செடியை தான் பார்க்க போகிறோம். இதோட ஹைட்டே நல்லா பெருசாக இருக்குது. கிழங்கு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மழை சீசனாக இருக்கிறனால தான் கை வச்சு எடுத்ததுமே கிழங்கு வெளியில் வந்துருச்சு. ஒரு கிழங்கு தான் இப்போ வேரோட வந்திருக்கு. அடுத்த கிழங்கையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். கிழங்கு பிரியாணிக்கு தேவையான கிழங்கு நம்ம நிலத்துலேருந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு. வேர்லேருந்து கிழங்கு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா வெளியிலே க்ளீன் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 மீடியம் சைஸ் கிழங்கும் 2 சின்ன கிழங்கும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிழங்கு நாட்டுக்கோழி பிரியாணியை பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிழங்கையும் பாதியாக கட் பண்ணி நம்ம தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். வெளியில் ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த தோல் பகுதி ரொம்ப நைஸாக தான் இருக்கும். இது கூடவே உள்ளாடி வெள்ளை கலர்லேயும் ஒரு தோல் பகுதி இருக்கும். அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ நீக்கி எடுக்கணும். தோல் பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இந்த மாதிரி நைஃபை விட்டு கொடுத்தாலே தோல் பகுதி தனியாக கலண்டு வந்துடும். இதே மாதிரி மீதமாக இருக்கிற எல்லா கிழங்குலேருந்தும் தோல் பகுதியை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் இந்த கிழங்கு இப்படி கட் பண்ணுறப்போ பச்சையாக கூட சாப்பிட்டுப்பாங்க. சில பேருக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு கூட கிழங்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கிழங்குலேருந்து தோலெல்லாம் நல்லா நீக்கி எடுத்தாச்சு.
கிழங்கு வீடியோ ஷூட் பண்ணுறப்போ எங்கள் வீட்டுக்கு சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்க பட்டர்ஃப்ளை பார்த்ததுமே பட்டர்ஃப்ளைன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இப்போ பட்டர்ஃப்ளையும் ஷூட் பண்ணி கிழங்கு வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கோம். தோல் நீக்கி எடுத்த இந்த கிழங்கு இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கிழங்கோட நடுவில் நார் மாதிரி ஒரு தண்டு பகுதி இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு கிழங்கு பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளஷ் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஷேப் இல்லாமல் கட் பண்ணால் கூட சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கிழங்கு எல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுல் நிறைய தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த கிழங்கு வெளியில் உள்ள அடுப்பில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற பசுமை அடுப்பு. இந்த அடுப்பில் அந்த அளவுக்கு புகையெல்லாம் வராது. சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்ச கிழங்கு ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. விறகெல்லாம் சேர்த்து நல்லா தீயெல்லாம் மூட்டி வச்சிட்டிங்கன்னா கிழங்கு அது பாட்டுக்கு வெந்து கிடச்சிரும். கிழங்கு அப்படியே இருந்து வேகட்டும். கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு காமிச்சு மழை காலத்தில் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போது மழை இல்லாதப்போ தண்ணி எவ்வளோ கிளியராக வருது பாருங்கள். தண்ணி ரொம்ப காமாக கீழே இருக்கிற கல்லெல்லாம் நம்மளுக்கு கண்ணாலே தெரிகிற அளவுக்கு ரொம்ப கிளியராக வந்துட்டுருக்கு. இந்த நேச்சர் வீடியோவை நம்ம ரசிச்சிட்ருக்கப்பவே நம்ம அடுப்பில் வச்ச கிழங்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிழங்கு நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு. கிழங்குல இருக்கிற தண்ணியை இப்போ வடித்து எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மரவள்ளி கிழங்கு நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம நாட்டுக்கோழியை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சா 1/2 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான இந்த நாட்டுக்கோழி சிக்கனை நாங்கள் தோலோடு சேர்த்து தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். தோல் சேர்த்து வாங்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த நாட்டுக்கோழியில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ண மசாலா கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிக்கனோட மசாலா நல்லா மேரினேட் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை விட்டுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் போதும்.
மிக்சிங் பவுலை க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெங்க்தி சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் ஒரு வாட்டி வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 30 நிமிஷமாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வெங்காயம் கூட நல்லா சேர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி நம்ம கிழங்கு கூட சேர்க்கறனால கிழங்கோட மனமும் சுவையும் இன்னும் அதிகமாகும். எங்கள் வீட்டில் நாங்கள் நாட்டுக்கோழி சேர்த்து இந்த கிழங்கு பிரியாணியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது கூடவே இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம ஆனியனும் சேர்த்து வதக்கினால இதுக்கு தேவையான கரம் மசாலாவை இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி விசிலில் போட்டுடலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால 6லேருந்து 7 விசில் முடிஞ்சதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாட்டுக்கோழி நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு. இப்போது இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி கிழங்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி மாதிரி ஆகிற ஸ்டேஜில் 2 தழை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரில் இருக்கிற சிக்கனை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட மசாலாவோட அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கிழங்கு முட்டை மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. முட்டை மசாலாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறப்போ கிழங்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வேக வச்ச கிழங்கு இப்போ இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மசாலா நல்லா கிழங்கு கூட கோட் ஆகுறது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்க்குறப்போ நம்மளுக்கு தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. உங்கள் வீட்டில் மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கிழங்கு நாட்டுக்கோழி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். சிக்கன் கிரேவியோடு இருக்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறப்போ ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த கிழங்கு சும்மாவே எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு சிம்மரில் வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மரவள்ளி கிழங்கு நாட்டுக்கோழி பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், சஜஷன்ஸ்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். Thanks for watching.